இது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நான் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன், நிறைய அவார்டை அவாய்ட் பண்ணியிருக்கேன், சான்றிதழ்களில் இல்லை அப்படின்றத நினச்சிருக்கேன். ஏன் அந்த நினப்பு வந்தது அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் என்னை விட ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எதுக்காக அப்படின்னா, ஏங்கியிருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட் படித்து லீவில் பெரிய பிள்ளையாயிட்டேன். வசதி இல்லாத வீடெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு வசதியான வீடு தான். ஆனால் எங்கள் அப்பாவோட பிடிவாதம், நான் 4வது பொண்ணு, 6 பிள்ளைங்க, வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு. எங்கள் ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் வந்து பேசினார், நல்லா படிக்கிற பிள்ளை, நான் தூத்துக்குடியில் போய் சேர்க்குறேன். ஏன்னா சின்ன கிராமம் எங்களதில் வந்து 8th ஸ்டாண்டர்டே பக்கத்து ஊருக்கு போய் தான் படித்தேன். தூத்துக்குடியில் நான் சேர்க்குறேன்னு சொன்னப்போ எங்கள் அப்பா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, சரி சரி அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஆனால் அனுப்பலை. அவருக்கு வந்து ஒரு பஸ்ஸில் போய் நிறைய பேர் அவளை பார்த்து இதெல்லாம் பிரச்சனையாயிடும், வேண்டாம், என் மக என்னோட வீட்டுக்குள்ளேயே இருப்பான்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே பொத்தி வளர்த்தாரு.